பிரைஸ் ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சென்னை பெருங்களத்தூர் சத்திய வார்த்தை ஊழியங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 12வது மாதத்திலும் முதல் வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வழங்குவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கும் விசேஷமாக நம்முடைய எபினேசர் திருச்சபையின் மூத்த போதகர் ஐயா பீட்டர் ஐயா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தருவாராக. உங்கள் தனிப்பட்ட ஜெப நேரங்களிலே ஐயாவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபைக்காக நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடங்கள் அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மேஜர் கார்டு அப்படி வைங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, பகலெல்லாம் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தாரே. அவர் நம்மை நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே இல்லை, இன்றைக்கு இந்த உலகத்திலே இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆமென் பாதுகாத்து வந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ நல்ல கர்த்தரை நம்ம துதித்தோம், ஆராதித்தோம். ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உண்ண உணவு தந்தீங்களப்பா, உடுக்க நல்ல வஸ்திரம் தந்தீர் ஆண்டவரே, நல்ல உறைவிடம் தந்தீரப்பா, நல்ல வாழ்க்கையை தந்தீரப்பா, நல்ல குடும்பத்தை தந்தீரப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வேலையை தந்தீங்களப்பா, எனக்கு நல்ல ஒரு பிசினஸை தந்தீங்களப்பா, நல்ல ஒரு ஊழியத்தை தந்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத இருந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களப்பா. அப்பா, குப்பையில் இருந்த எளியவனை ஆமென் ஆமென் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ நேரங்களில் மன சோர்வு அடைந்த நாட்கள் உண்டு, கைவிடப்பட்ட வேலைகள் உண்டு, சொந்த ஜனங்களே நம்மளை கைவிட்டிருக்கலாம், உடன் பிறந்தவர்களே நம்மளை மறந்திருக்கலாம், உற்றார் உறவினர்களே நம்மளை அற்பமாக பேசியிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பல்லவியை பாடுங்க. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு பார்த்து சொல்லுங்க. என்ன வந்தாலும் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உம்மை விட மாட்டேன். ஆமென். எனக்கு அருமையான, யார் நம்மை கைவிட்டு போனாலும் பரவாயில்ல. இயேசுநாதர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரோடு நடந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள், லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், அவரை பின்தொடர்ந்த மக்கள், அவரோடு இருந்த 12 சீடர்கள் கூட அவர் மரிக்கும் தருவாயிலே, அவருக்கு மரண ஆக்கினை அடைய வேளையிலே எல்லாரும் இயேசுவை விட்டு விட்டு ஓடி போனார்கள். ஆண்டவர் கலங்கவில்லை, ஆண்டவர் கலங்கவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிதா எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், என் பிதா எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார்.
தேவ பிள்ளைகளே, உங்களை விட்டு விட்டு எத்தனையோ பேர் ஓடி இருக்கலாம், நண்பர்கள் ஓடி இருக்கலாம். நீங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு நெருக்கமானவங்க நினைச்சீங்களோ அவங்களாம் உங்களை மறந்து போயிருக்கலாம். கர்த்தர் மறவாதவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல பிள்ளைகளோடு இடைபடுங்கப்பா. இந்த இடத்துல பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீங்க பேசுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க, உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்தில் கூட இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். இதை தான் இன்றைக்கி பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் உள்ளத்தில் ஏவினபடினால் உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. செய்தியின் தலைப்பு, இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலாயிரு. எடுத்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம். அல்லேலூயா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே படகிலே கடந்து போறார்கள். அந்த நாட்களில் பிரயாணம் படகு பிரயாணம் தான். இல்லைன்னா கழுதையில் போகணும், இல்லைன்னா ஒட்டகத்தில் போகணும். அப்படி படகிலே அவர்கள் அந்த கடலில் போகும்போது அந்த பிரயாணம் நன்றாக தான் இருந்தது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன பிறகு படகுல ஏறி எல்லாரும் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான காற்று, கடல் கொந்தளிக்குது. காற்று கடல் பயங்கரமாக சீற்றம். இயேசு கிறிஸ்துவ அந்த படகுல நித்திரையாக இருந்தார். அவர் சற்று இளைப்பாரி கொண்டிருந்தார். இந்த சீடர்கள் அந்த படகை நடத்தி கொண்டு போகிறார்கள். இப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இதற்கு முன்னால இதே போல காற்று கடலை அவங்க பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கலாம். அவங்க படகுல தானே சவாரி இதற்கு முன்னாலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதே போல எத்தனையோ காற்றையும் கடலையும் அவர்கள் பார்த்திருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த காற்று கடல் அவங்க உயிருக்கே ஒரு ஆபத்து வருது, அவங்க உயிருக்கே ஒரு சேதம் வருது. அவ்வளோ ஒரு காற்று கடல். அவங்களுக்கே பயம் வந்துட்டு தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 38ஆம் வசனத்தில் அங்க பாருங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. அவங்க பயப்படுறாங்க. போதகரே, நாங்க மடிந்து போக போறோம், இந்த ஆபத்துல நாங்க சாக போகிறோம், இந்த ஆபத்து பெரிய ஒரு ஆபத்து, பெரிய ஒரு ஆபத்து. சுமூகமாக போய்கொண்டிருந்த அந்த பிரயாணம் பெரிய ஆபத்துல சிக்கி கொண்டார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சுமூகமா போய்கிட்டு இருக்கிற குடும்பம், சுமூகமாய் போய்கிட்டு இருக்கிற பிசினஸ், வேலை ஸ்தலங்கள் இருக்கிற பகுதியில் நம்ம சுமூகமா இருக்கிற நேரத்தில் சில நேரங்களில் இதே போல சில பிரச்சனைகள் எழும்பலாம். காற்றும் கடலும் எழும்பலாம், நமக்கு எதிராக எழும்பலாம், நிறைய எழும்பலாம். இங்கு பாருங்க, இந்த காற்றும் கடலும் எழும்ப உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுந்து நின்று, வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து, அல்லேலூயா, காற்றை அதட்டினாராம். காற்றை என்ன பண்ணாரு? அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது, காற்றும் கடலும் கூட இவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படியுதே. நம்முடைய ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன். அல்லேலூயா. கடலின் மேல் நடந்தவர் நம்முடைய தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை என்ன செய்தாரா? உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை என்ன செய்யறாரா? அடங்க பண்ணுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. பயங்கரமான இரைச்சல், பயங்கரமான அமைதியை கெடுத்து கொண்டிருந்த அந்த படகு பிரயாணத்தை கர்த்தர் அமைதிப்படுத்தினார். அந்த படகு பிரயாணத்தில் ஒரு அமைதலை கர்த்தர் உண்டாக்கினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் பிரயாணத்தில் பயங்கரமான இரைச்சல்கள், அமைதி இல்லை, சமாதானம் இல்லை.
குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இறைந்து கொண்டே இருக்கிறது. தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, உங்க வாழ்க்கையின் பாதையில் ஏதோ ஒரு காரியங்கள் இரைச்சல் உங்க நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சமாதானத்தை நீங்க இழந்து கொண்டிருக்கிறீங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், அதுல ஒரு அமைதியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சில பேருக்கு கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, பல வருஷமா கடன், அந்த கடன்னால நிம்மதியே இல்லை, ஒரு இரைச்சல் குடும்பத்தில். சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். வார்த்தைகள்னால ஒருத்தர் வார்த்தைகளால காயப்படுத்தி கொண்டு ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பலவிதமான காரியங்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு என்ன இரைச்சலோடு வந்திருக்கிறீங்க, என்ன சமாதானம் இல்லாம வந்திருக்கீங்க, கர்த்தர் அதை அமைதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த இரைச்சலை கட்டுப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார். இன்றைக்கு நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில எழும்பி நிற்கிற காற்றையும் கடலையும் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து பேச போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் எழும்பலாம், விசுவாச வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் எழும்பலாம். பயப்படக்கூடாது. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அதை தான் சொல்றாரு, நீங்க ஏன் பயப்பட்டீர்கள்? 40ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போச்சு? உங்க விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? அப்ப நமக்கு நிறைய நேரம் பயம் வருது. பிரச்சனைகள் குடும்பத்துல, பிள்ளைங்க வாழ்க்கையில, வியாபாரத்துல, தொழில்ல, பிசினஸ்ல, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, இருக்கிற சமுதாயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஊழியத்துல, சபைகளில ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஏதோ ஒரு பயம் வருது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவள் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அது உடனே அமைதி ஆயிடுச்சு. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட அந்த இரைச்சல், அந்த சமாதானமின்மையை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியத்திலையும் ஒரு அமைதியை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உண்டு பண்ண போகிறார். ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இரைச்சல் உண்டாகுது, அது ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையானது, அந்த இரைச்சல் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. ஒரு கடலும் காற்றுமே இறையும் போது அதை விரும்பாத தேவன் மனிதர்கள் இறைந்து கொண்டிருப்பதை விரும்ப மாட்டார். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க அமைதி இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். தான் உண்டாக்கின சிருஷ்டித்த காற்றும் கடலே இறைந்து கொண்டிருக்கும் போது அதை அமைதிப்படுத்தின தேவன் இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இறைந்து கொண்டிருப்போமானால் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கூட ஒரு அமைதியை உண்டு பண்ண போகிறார். ஆனா ஏன் இந்த இரைச்சல், ஏன் இந்த அமைதி? ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலுக்கு காரணம் என்ன, அமைதி ஏன் இல்லை, அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். நம்பர் 1, நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 27:41 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இங்கு வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலுக்கு காரணம் பகை உணர்வு. பகை உணர்வு, பகை உணர்வினால் இரைச்சல் உண்டாகிறது. ஏசாவை நல்ல கவனிங்க. இங்க ஏசாவுக்கு ஒரு பகை வருது. யார் மேல? யாக்கோபு மேல. தன் தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தகப்பன் ஒரு நாள் இறந்து போவார். என்னைக்காவது ஒரு நாள் அவர் மரணம் அடைஞ்சுதானே ஆகணும். அவர் மரணம் அடைஞ்ச உடனே இவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறான்? அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை நான் என்ன செய்வேன்? கொன்னு போடுவேன். எந்த அளவுக்கு பாருங்க, தன் சகோதரன் மேல அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பகை உணர்வு இருக்கு பாருங்க. எப்படியாவது யாக்கோபை கொலை பண்ணணும். சரி, இப்ப அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கிறனால அப்பாவுக்கு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்பா இருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். அப்பா என்னைக்கு மரிப்பாரு, மரிச்ச உடனே இவனை கொல்லணும். ஏன்? பகை உணர்வு. எதுக்கு இந்த பகை உணர்வு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சரித்திரங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சேஷ்ட புத்திர பாகம் மூத்த பிள்ளைக்கு உரியது, அது ஏசாவுக்கு உரியது. ஆனா அந்த ஏசாட்ட இருந்து யாக்கோபு தந்திரமாக பெற்றுக்கொள்வான்.
அடுத்தது ஒரு நாள் இந்த ஈசாக்கு மகனை அழைத்து, ஏசாவை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி வாப்பான்னு சொல்லும் பொழுது இவன் போய் வேட்டையாடி வருவதற்கு முன்பாகவே இந்த யாக்கோபு என்ன செஞ்சிருவான், இவன் போய் அப்பாவுக்கு நல்ல ருசியா வெள்ளாட்டுக்குட்டியை சமைச்சு நான் தான் ஏசான்னு சொல்லி ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்வான். இப்ப இந்த செய்தி ஏசாவுக்கு தெரிந்து விட்டது. நம்ம வருவதற்கு முன்னாலேயே நம்ம தம்பி யாக்கோபு வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டானே, அதனால இப்ப என்ன வருது, இவனை கொலை செய்யணும், இவனை எப்படியாவது கொல்லணும். ஒரு பகை உணர்வு, யாரு கூட பிறந்த சகோதரன் மேல ஒரு பகை உணர்வு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகை உணர்வுக்கு காரணம் யார் தெரியுமா? அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பெற்றோர்கள். யார் சொல்லுங்க? பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பேருமே கணவன் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் சமமா நேசிக்கணும். முதல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம குடும்பத்தில் பகை உணர்வுக்கு பிள்ளைகளுக்கு காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள், தகப்பன் தாய், நல்லா கவனிங்க. உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், 3 பிள்ளைங்க இருக்கலாம், சமமா நேசிக்கணும். எல்லா பிள்ளைகளையும் சமமா நேசிக்கணும். 5 பிள்ளைங்க கூட இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க, ஒவ்வொரு குணத்தில் இருப்பாங்க. எல்லாரும் நம்ம விரும்புகிறபடி இருக்க மாட்டாங்க. ஆனா பெற்றோர்களாகிய நீங்கள் சமமா நேசிக்கணும். நம்ம கையில் 5 விரல் இருக்கு, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. இந்த கட்ட விரலை போல சுண்டு விரல் இருக்காது, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதுக்காக இந்த விரல் சரி கிடையாது, அந்த விரல் சரி கிடையாதுன்னு சொல்லி ஒரு விரலை மாத்திரம் நம்ம நேசிக்க கூடாது, எல்லாத்தையும் சமமா நேசிக்கணும். வாழ்க்கையின் பாதையில் பிள்ளைகளையும் அப்படித்தான். இந்த ஈசாக்கு என்ன செய்தான், மூத்த குமாரனை அதிகமாக நேசித்தான். ஆனா ரெபெக்காள் யாரை நேசித்தால், அவன் இளைய குமாரனாகிய அவன் யாக்கோபை நேசித்தார்கள். அப்ப இவங்க 2 பேருமே பாரபட்சம் காட்டினார்கள். குடும்பத்தில் எதை காட்டினார்கள்? பாரபட்சம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் பாரபட்சம் காட்டக்கூடாது. என்ன காட்டக்கூடாது சொல்லுங்க? பாரபட்சம் காட்டக்கூடாது. பிள்ளைகளை சமமா நேசிங்க. ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, ஒரு பிள்ளைக்கு எடுக்காம இருப்பது, ஒரு பிள்ளையை உயர்ந்த இடத்துல படிக்க வைப்பது, ஒரு பிள்ளையை சாதாரண இடத்துல படிக்க வைப்பது, ஒரு பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது, இன்னொரு பிள்ளைக்கு எதையுமே வாங்கி கொடுக்காமல் இருப்பது. இது குடும்பத்தில் என்ன உண்டாக்குனா, அம்மா அப்பாவாகிய உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, தாயும் தகப்பனாகிய இருக்கையோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்குள்ள அங்க ஒரு பிரிவினை உண்டாகும். பிள்ளைகளுக்குள்ள அங்க ஒரு பகை உணர்வு வரும். பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பொறாமை வரும். அப்பா இவனை தானே நேசிக்கிறாரு, அம்மா இவங்களை தானே நேசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பகை உணர்வு உண்டாகி அந்த பிள்ளைகளுக்குள்ள, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான ஒரு பெரிய காரியங்கள் ஏற்பட்டு பெரிய நஷ்டங்களை கூட உண்டாக்கும். நீங்க வேதத்தில் நீங்கள் நன்றாக பார்க்கல என்றால் ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலர் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை, அடுத்த வசனம், பேசாமல் பகைத்தார்கள். பகை உணர்வு வருது. 12 பிள்ளைங்க இருக்கும்போது அப்பா யோசேப்பை தானே நேசிக்கிறாரு. 12 பிள்ளைங்க இருக்கும்போது மூத்தவன் 4 இருக்கும்போது என்னெல்லாம் விட்டுட்டு அப்பா இந்த யோசேப்பை தானே நேசிக்கிறாரு. அவனுக்கு தானே பலவர்ண அங்கி. பகைக்கிறாங்க. சகோதரர்களுக்குள்ள பகை உணர்வு உண்டாகுது. அவ அன்னைக்கு ஈசாக்கு செய்த தவறு தான் இன்னைக்கு யாக்கோபு செய்யறான். ஆனா ஈசாக்கு மூத்த பையனை நேசிச்சான், யாக்கோபு அதிகமா நேசிக்கல. ரெபெக்கா அப்படிதான், மூத்த பிள்ளையை நேசிக்கல, இளைய பிள்ளையை நேசிச்சான். தான் பிரச்சனை. அந்த பகை உணர்வு அங்க அந்த யாக்கோபு குடும்பத்தில், அன்னைக்கு ஈசாக்குடைய குடும்பத்தில் வந்தனால என்ன, இந்த செய்தி ரெபெக்காளுக்கு தெரிந்து யாக்கோபு வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தூர தேசத்துக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டான். குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போச்சு. நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு. நல்லா இருந்த ஈசாக்கு குடும்பம், ஒரே மனைவியோடு வாழ்ந்த குடும்பம், ரெபெக்காளோடு வாழ்ந்த குடும்பம், அந்த ஏசாவுடைய குடும்பம், ஏசாவும் ஈசாக்கும் பிரிஞ்சிட்டாங்க. ஏசாவும் யாக்கோபும் பிரிஞ்சிட்டாங்க. பகை உணர்வு இங்கேயும் அப்படித்தான். யோசேப்பு அதிகமாக நேசித்தது நிமித்தம், யோசேப்பு மேல அதிக பாசம் வைத்தது நிமித்தம், அவனுக்கு பலவர்ணிய அங்கியை கொடுத்தது நிமித்தம் சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தாங்க. இப்போ சகோதரர்களுக்குள்ள என்ன வருது பாருங்க. வாசிங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். ஆமென். தூரத்திலே வர கண்டு நமக்கு சமீபமாய் வரும் முன்னே
கொலை செய்யறதுக்கு சதி யோசனை பண்றாங்க பாருங்க. யாரு? கூட பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்த ரத்தம், கூட பிறந்த தம்பிய கொலை செய்ய நினைக்கிறாங்க. இந்த யோசேப்பை எப்படியாவது கொலை செய்யணும். இந்த யோசேப்பு இந்த உலகத்துல வாழக்கூடாது. இவனைத்தான அப்பா நேசிக்கிறாரு, இவனைத்தான நேசிக்கிறாரு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையின் பாதையில பாரபட்சம் காட்டாதீங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது? எல்லா பிள்ளைகளும் நேசிக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமமா கொடுக்கணும். நீங்க எதை கொடுத்தாலும், அது சொத்தா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, சமமா கொடுக்கணும். அது குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, வேலை ஸ்தலத்திலே அப்படிதான் பாரபட்சமா நேசிக்க கூடாது. சபையிலையும் அப்படிதான் பாரபட்சமா நேசிக்க கூடாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் பார்க்க கூடாது. என்ன ஜாதின்னு பார்க்க கூடாது. நேற்று ஒரு திருச்சபைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். தயவு செய்து சபையை கேட்காதீங்க. உண்மையிலே அந்த சபையில் அழைச்ச உடனே அந்த அழைத்திருந்த அந்த சபையின் தலைவர், அங்க போதகர் இல்லையா, அதனால ஐயா நீங்க வந்து செய்தி கொடுக்க வாங்கன்னு சொல்லி கூட்டிருந்தாங்க. அழைச்சவங்க என்ற முத வார்த்தை என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க என்ன ஜாதி ஐயான்னு கேட்டாங்க. நேத்து நான் பொய் சொல்லலை, தேவ சமூகத்தில். ஏன்னு இல்லை, நீங்க என்ன ஜாதி சொன்னாதான் எங்களுக்கு மக்கள்கிட்ட. அப்ப நான் பார்த்தேன், சரியா ஜாதியை சொல்லலை. சரி நான் ஜெபம் பண்ணிட்டு வரீங்க, நடத்துங்க சொல்லிட்டு உண்மையில நான் சொல்றேன், செய்தியே கொடுக்கல, வந்துட்டேன் கிளம்பி. அந்த இடத்துல செய்தியே கொடுக்கலங்க. அவங்க யாரை வச்சு பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஜனங்களுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இவன் என்ன ஜாதி, என்ன ஜாதிக்காரன் செய்தி கொடுக்கணும், என்ன ஜாதிக்காரன் இங்க கர்த்தருடைய வார்த்தையை வழங்கணும். அப்போ பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை மேல உங்களுக்கு எப்படி ஒரு தாகம் இல்லை பாருங்க. பாரபட்சம். இவன் எந்த ஊர்காரன், எந்த ஆளு, என்ன ஆளு, என்ன ஜாதி தெரியணும். எவ்வளவு வேதனை. அப்பதான் நினைச்சேன், அந்த போதகர் ஏன் அந்த சபையை விட்டு ஓடிட்டாரு, ஏன் அந்த சபையில இருந்து போதகர் போயிட்டாரு. நான் அந்த சர்ச்சை விட்டு வந்துட்டேன், பொய் சொல்லலை. என் மகளுக்கு தெரியும். என் மகளை கேட்டா, என்னப்பா சர்ச்சைக்கு செய்தி கொடுக்க போனவங்க உடனே வந்துட்டீங்க அப்படின்னாங்க. நான் அப்புறம் தான் பிற வீட்டில் சொன்னேன், அதனால போகல. ஏன்னா ஜாதி கேட்கறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னெல்லாமோ கேட்டாங்க. என்னையா இது, நம்ம ஏதோ இன்டர்வியூக்கு போன மாதிரி, நாம ஏதோ வேலைக்கு போன மாதிரி எல்லாமே கேட்கறாங்க. எனக்கு அறிமுகம். ஏன் இதை சொல்றோம்? பாரபட்சம். நிறைய இடங்கள்ல பாரபட்சம் பார்க்கறாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் உடைந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள், ஒரே ஜாதி தான். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜாதி உணர்வு இருக்கக்கூடாது. ஜாதி உணர்வு, ஜாதி பார்த்து பழகக்கூடாது. யாருக்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க கூடாது. அது பகையை வளர்க்கும். அப்ப என்ன ஆகும்? அவங்களோட மட்டும்தானே அவங்க நெருங்குறாங்க, நம்ம கூட பேசலையே, நம்ம கூட உட்காரலையே, நம்ம கூட வரலையே. எல்லாரையும் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து பாவியான வீட்டில் கூட போய் உட்கார்ந்து இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகை வீட்டில் கூட போய் உட்கார்ந்து இருந்தார். ஒரு பாவியான ஸ்திரீ கூட அவர் பாதத்தை தொடுவதற்கு அவர் அனுமதித்தார். எல்லாரும் சொல்றாங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசியா இருப்போமானால் தன்னை தொடுகிற ஸ்திரீ தெரியாதா? அவருக்கு தெரியுங்க. அவர் வந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு பாரபட்சம், இந்த பாரபட்சங்கள் சபைகள்ல மாத்திரமல்ல, குடும்பத்துல பாரபட்சங்கள். வேலை ஸ்தலத்தில் உங்க மேலதிகாரியோ கீழ அதிகாரியோ, கீழே இருக்கிறவங்களோ மேல இருக்கிறவங்களோ, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் அன்பு செலுத்துங்க. நீங்க பாரபட்சம் காட்டும் பொழுது அங்க என்ன வரும்னா பொறாமை வரும். நல்ல கவனிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வந்த பிறகு அடுத்தது என்ன வரும்னா நம்மளை அழிக்கிறதுக்கு தான் திட்டம் போடுவாங்க. ஏசா யாக்கோபை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறான். யோசேப்பை அழிக்கிறதுக்கு அவனுடைய சகோதரர்கள் திட்டம் போடுறாங்க. அவனை கொலை செய்யணும். அடுத்த கட்டம் நம்முடைய குடும்பத்தை அழிக்கணும், நம்மளை அழிக்கணும். பகை உணர்வு வரும்பொழுது, அங்க பாரபட்சம் வரும்பொழுது, அங்கு பொறாமை வந்து கடைசியில் நம்மளை அழிப்பதற்கு சில கூட்டங்கள் எழுப்புவாங்க. அதனால பகை உணர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப இந்த பகை உணர்வுல இருந்து விடுபடணும்னா ஒரே வழி, நீங்க மன்னிக்க முடியாதவங்களும் மன்னிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தது அதுதான், மன்னிப்பு ரொம்ப முக்கியம். சிலுவையில கற்றுக் கொடுத்தது மன்னிப்பு. அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை தாங்கள் செய்கிறது அவருக்கு தெரியும். ஆனா எல்லாரையும் மன்னிச்சார். பிலாத்துவுக்கும் தெரியும் இயேசு குற்றமற்றவர் என்று தெரியும். அவரை குற்றம் சாட்டினவர்களுக்கும் தெரியும் இயேசு குற்றமற்றவர் என்று தெரியும்.
அப்போ எல்லாருக்கும் தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று. அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு தெரியும், அவரை குற்றம் சாட்டினவர்களுக்கு தெரியும், பிலாத்துவுக்கு தெரியும், அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்துவுக்கும் தெரியும், அங்க தூசித்த எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கர்த்தர் அந்த எல்லாரையும் சொல்றாரு, பிதாவே இவர்களை என்ன செய்யும், மன்னிக்கணும். அப்ப நம்ம மன்னிக்கிற தன்மை வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இரைச்சல் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு மாமியாரை மன்னிக்க முடியல, மருமகளை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, பெற்றோரை மன்னிக்க முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியல. மன்னிப்பு ரொம்ப முக்கியங்க. இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கல என்றால் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 5:44 வாசியுங்கள். ஆமென். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிங்கள், ஜெபம் பண்ணுங்க. அருமையா சொல்லுவாங்க, சத்துருக்களை சிநேகிங்க, பயக்கிறவங்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதை தான் யோசேப்பு செய்தான். தனக்கு சத்ருவாக மாறின தன்னுடைய சகோதரர்களை பின்னாட்களில் எகிப்து தேசத்திலே அவன் உயர்ந்த பதவியிலே அமர்ந்திருக்க பொழுது அவர்களை மன்னித்தான். அதனால்தான் கர்த்தர் யோசேப்பை கனிதரும் திராட்சை செடியாக வைத்திருந்தார். அல்லேலூயா. அவன் குடும்பத்தில் ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். மனாசே, எப்ராயிம் 2 கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்? யோசேப்புடைய இருதயம் மன்னிக்கிற ஒரு இருதயம், இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் மன்னிக்கிற ஒரு இருதயம். இந்த மன்னிக்கிறவருடைய இருதயத்துல தான் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அந்த மன்னிக்கிறவருடைய இருதயத்துல தான் இரைச்சல் இருக்காது. இன்னைக்கு நமக்கு எதிராக நிறைய பேர் எழும்பலாம். தாவீதே சொல்றான், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 69ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல வாசிங்க. 69ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். போதும் போதும். நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களா, என் தலை மயிரிலும். தலைமுடிய யாருமே எண்ண முடியாது. நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் முடி இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு எத்தனை முடி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா அதை விட அதிகமா என்ன செய்யறாங்களா, எதிரிகள் இருக்கிறாங்க. உங்க முடிய உங்களால எண்ணி சொல்ல முடியுமாங்க? ஆனா உங்க முடிய கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் முடி கூட இருக்கலாம். நேத்து கூட முடி வெட்டணும், ஒரேடியா வெட்டி விட்டான். ஏற்கனவே முடி கம்மி, சரி பரவாயில்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அதை விட அதிகமாக இருக்கிறார்கள். யாருக்கு? தாவீதுக்கு. ஆனா தாவீது ஒரு இடத்துல சொல்றான், என் சத்துருக்கள் எனக்கு எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆனா தாவீது நல்ல மனுஷன், எல்லாரையும் மன்னித்தான். ஹல்லேலூயா. தன்னை தூஷணமா ஒருத்தன் தூசித்தான் பாருங்க, சீமேயி. என்ன தூசித்தான் தெரியுமா, கெட்ட வார்த்தைகளால. தாவீது கூட இருந்தவங்களுக்கு கூட கோவம் வருது. ஐயா நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த செத்த நாய் தலையை துண்டா எடுத்துடுறேன். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா, அவன் தூசி கெட்டுப்பா, அவனை தூசிக்கன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பெத்த பிள்ளையே எனக்கு எதிராக இருக்கும்போது இவன் தூசிச்சா என்னப்பா? ஏன்னா பெத்த பிள்ளை அப்சலோமுக்காக தானே அவன் ஓடுறான் வனாந்தரத்துல. அவனே எனக்கு எதிராக இருக்கும்போது இவன் யாருப்பா? தூசித்து போட்டு அவன் தூசிச்சு எனக்கு என்ன வந்துட போகுது? கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. அதே தாவீது ராஜ்யம் அவனுடைய கையில நிலைவரப்படும் பொழுது, அவன் திரும்பி வரும் பொழுது அதே சீமை வந்து கதறான், ஐயா என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவன் மன்னிச்சு விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அததாங்க தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவன் போன இடத்துல கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? அப்ப நல்லா கவனிங்க, நீங்க மன்னிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா போன இடம்லாம் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்க உங்களை காப்பாற்ற நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ இந்த இதுல இருந்து நம்மளை காப்பாற்ற என்ன பண்ணலாம், இந்த வேலை ஸ்தலத்துல நம்ம தப்பிச்சுக்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இந்த சமுதாயத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க பிரயாசப்படலாம், அதுல கூட தோல்வி ஆகி போகும். ஆனா நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய இக்கட்ல இருந்தாலும் நீங்க மன்னிக்கிறவர்களாக இருந்தா கர்த்தரே உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த பகை உணர்வுகளை எடுத்து போடணும். பகை உணர்வு அதான் இரைச்சல். குடும்பத்தில் இரைச்சல், வாழ்கின்ற சமுதாயத்தில் இரைச்சல். தேவ பிள்ளைகளே, பகை உணர்வு. பாரபட்சம் பார்க்காதீங்க, யார்ட்டையும் பாரபட்சம் தயவு செய்து சமமா நேசிங்க. ஊழியத்தில் சரி, எங்க போனாலும் சரி.
நான் 21 வருஷம் ஊழியத்தில் ஏழை வீடு பணக்காரன் வீடுலாம் வித்தியாசமே பார்க்க மாட்டேன். எந்த வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஏழை வீடுனா அங்கே தான் போய் முன்னால் நிற்பேன். பணக்கார வீடை விட ஏழை வீட்டில் போய் நிற்பேன். அவங்க ஒரு பச்சை டம்ளர் தண்ணி குடித்தாலும் சந்தோஷமா நினைப்பேன். எனக்கு அருமை. ஏன் இதை சொல்றேன்னா, பாரபட்சம் பார்க்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எனக்கு அருமையானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக இரைச்சலுக்கு காரணம் பகை உணர்வு. காரணம் என்னது? பகை உணர்வு. இன்னைக்கு யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்போ வெறுப்போ, சிலரை பார்க்கும்போது இருதயத்தில் சில வெறுப்புகள் வரலாம், பகை உணர்ச்சிகள் வரலாம். அதை எடுத்து போடுங்க. மன்னிங்க ஆண்டவரே, அவரை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. பரமண்டல ஜெபத்தில் நம்ம என்ன ஏறெடுக்கிறோம்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. அது வாயால சொன்னா அதை மன்னிக்கிறோம். அது நம்ம சகோதரா இருக்கலாம், நம்ம மனைவியா கூட இருக்கலாம், நம்முடைய பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். மன்னிங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீங்க அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை. அப்படிப்பட்ட பிள்ளைங்க நீங்க. மன்னிங்க. நீங்க நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலுக்கு காரணம் என்ன? எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் விட்டு இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினார். அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு யார் பிரிஞ்சா? பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஊழியத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் இணைக்கப்பட்டவர்கள் பவுலும் பர்னபாவும். இங்க வேதம் சொல்லுகிறது, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் ஒருவரை விட்டு ஒருவர். இரண்டாவது பாயிண்ட், கருத்து வேறுபாடுகளினால் இரைச்சல். கருத்து வேறுபாடு. முதல் பாயிண்ட் பகை உணர்வினால் இரைச்சல், இரண்டாவது கருத்து வேறுபாடு. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவில் ஊழியம் செய்யறாங்க. ஊழியத்தில் இந்த அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஊழியம் செய்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 36ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல, சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் சகல பட்டணங்களுக்கு நம்ம சகோதரர்களை போய் பார்ப்போம், வா பர்னபா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். நம்ம அறிவிச்ச இடத்துல, நம்ம ஊழியம் பண்ண இடத்துல நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் போகும்போது இந்த பர்னபா என்ன பண்றான்? எனக்கு அருமையான 37ஆம் வசனம். பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ என்ன சொல்றான்? அவனை அழைச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அவன் பாதியிலே போயிட்டான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம். அந்த 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பம்பிலியா நாட்டில் ஊழியம் செய்த நாட்களிலே பாதியிலே போயிட்டான் இந்த மார்க் என்னக்கூடிய யோவான். சில பேர்லாம் பாதியிலே போயிடுவாங்க, பாதியிலே நின்றுவாங்க. தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன வந்தாலும் கர்த்தரை உறுதியா பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ரூத்த மாதிரி நிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய தேவன், உம்முடைய ஜனம் உறுதியா நின்னா. ஓர்பால் பாதியிலே போயிட்டான். அவ சகாப்தம் முடிஞ்சு போச்சு, சரித்திரம் முடிஞ்சு போச்சு. ஆனா ரூத்துடைய சரித்திரம் இனிமேதான் ஆரம்பமே ஆகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு என்ன கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, போவாச கொடுத்து, அந்த சந்ததியில தாவீது பிறந்து, அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அவரை பின்தொடர்ந்தவங்க ஒரு நாளும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அவரை தேடினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாங்க, கைவிடப்பட மாட்டாங்க. இவன் பாதியில போயிட்டான் ஊழியத்தில். அதனால இவன் பவுல் சொல்றான், அவன் வேண்டாம், இவன் சொல்றான் வரணும். 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. இப்ப வேதம் சொல்கிறது, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் வந்துட்டு, சண்டை பயங்கரம். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிஞ்சிட்டாங்க. பவுலும் பர்னபாவும் ஊழியம் செஞ்சவங்க பிரிஞ்சிட்டாங்க. பவுல் ஒரு பக்கம் ஊழியத்து போயிட்டாரு, பர்னபா ஒரு பக்கம் ஊழியத்து போயிட்டார். கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடுனால இவங்க செய்த ஊழியத்தில் ஒரு இரைச்சல். இன்னைக்கு தேவ பிள்ளைங்களே கருத்து வேறுபாடு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு.
சில நேரங்களில் மனைவிக்கும் கணவனுக்கு சண்டை வர்றது இயற்கை தான். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு சொல்லுங்க பிரச்சனை இல்லாத வீடு எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதை களையணும், கருத்து வேறுபாடுகளை அகற்றணும், அந்த பிரிவினைகளை எடுத்து போடணும், கருத்து வேறுபாடுகளை எடுத்து போடணும். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ரெண்டு பேரும் ஊழியத்தில் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஊழியம் செஞ்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள நல்ல குணம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் தாக்கி பேசல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, தாக்கிடுவாங்க. அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் என்ன ஊழியம் பண்றான், அவன் என்ன செய்யறான், தாக்கக்கூடாது. ஒருத்தரை தாக்கும் போது தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனா பவுல் நல்ல தேவ மனிதன். பின்னாட்கள்ல நான் நினைக்கிறேன் அவன் மனம் பொருந்தி இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்க வேதத்தில் நன்றாக வாசிப்பில் இருந்தால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு நல்ல கவனிங்க. மார்க்குவை அண்டர்லைன் பண்ணிங்க. என்னோட கூட்டி கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு மிகுந்த இதே மார்க்க தான் எனக்கு வேண்டாம், அவனை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னா. ஆனா இப்ப பவுல் சொல்றாரு, நீ மார்க்குவை கூட்டி கொண்டு வா. அல்லேலூயா. கருத்து வேறுபாடுகளை எடுத்து போட்டு விட்டார் பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் பவுலை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், உடனே டைவர்ஸ் பண்ணிடணும். எனக்கு இந்த மனைவி வேண்டாம், எனக்கு இந்த கணவன் வேண்டாம். நான் அன்னைக்கு ரெகுலரா போற ஒரு சபையில பாத்தீங்கன்னா ஒரு தம்பி கொயர்ல பாடுற தம்பி தான். அவன் மனைவி இவனை வேண்டான்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறான். என்னப்பா பிரச்சனை? நீ சபையில எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளு, ஏன் என்ன பிரச்சனை? உன் மனைவியை கூட சேர்ந்து, ஐயோ நான் சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுறேன், என் மனைவி என் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் என்ன பிரச்சனையா? பேசி தீருப்பா. இல்ல இல்ல, நான் பேசி தீக்க எவ்வளவு இறங்கி போயிட்டேன், ஆனா அவ வரமாட்டுக்கான். ஏன்? இவர் என்ன சொல்லிட்டாரா? நான் கேட்டேன், அப்படி என்ன நடந்து போச்சு? சின்ன விஷயம்தான், ஒன்றும் கிடையாது. நல்லா போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் சண்டேல அவன் மனைவியோடைய அம்மாவை திட்டி விட்டானா. உங்க அம்மா உன்னை வளர்த்த லட்சணம் சரியில்லை. யாரு? மாமியாரை திட்டான். உங்க அம்மா உன்னை வளர்த்த, அவளுக்கு வந்ததே கோவம். நீ என்ன திட்டலாம், என் அம்மாவை எப்படி நீ திட்டலாம்? என் அம்மாவை பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பெரிய பிரச்சனையாகி இந்த பிரச்சனைக்காக டைவர்ஸ். வேடிக்கையா இருக்குல்ல, வேதனையா இருக்கு. அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன் சொல்லுங்க, ஆமா, அடிச்சாலும் உதைச்சாலும் என்ன பண்ணாலும், நான் சொல்றேன் கணவன் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. நிறைய பெண்களுக்கு தெரியல, கணவனுடைய அருமை தெரியல. கணவன் இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வேலி. எந்த பொல்லாத மனிதர்களும் உங்களை தொட மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. கணவர் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, கண்டவன் உள்ள வர பார்ப்பான் உங்க வாழ்க்கையில. நீங்க நிறைய பேருக்கு அருமை தெரியல, குடும்பத்தோடைய அருமை தெரியல, மனைவியோட அருமை தெரியல, கணவனுடைய அருமை தெரியல. கருத்து வேறுபாடு வந்த உடனே குடும்பத்தை பிரிச்சிடணும். ஆனா நம்ம உடன்படிக்கையில என்ன பண்றோம்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் அப்படியெல்லாம் உடன்படிக்கை பண்ணிட்டு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது. கோர்ட்ல போய் கேஸ் பாருங்க, ஃபுல்லா கிறிஸ்தவங்க தான் கேஸ் போட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க, அதுவும் போட்டதும் கிறிஸ்தவங்க தான். அல்லேலூயா. புறஜாதிகாரம் கிடையாது. கேஸ் போட்டது யாரு? எல்லாம் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் தான் கேஸ் போடுறான். பிரச்சனைகள் இன்னைக்கு கருத்து வேறுபாடுகளால குடும்பங்கள் பிரிஞ்சு போய் உடைஞ்சு போய் இருக்கு. எங்க கை காலில் புண்ணு வந்துச்சுன்னா அதை ஆத்துறதுக்கு தான் பார்க்கணும். விரல்லையோ கால்லையோ ஒரு காயமோ ஒரு வெட்டோ வந்துச்சுன்னா அதை மருந்து போட்டு அதை ஆற்றி அதை சீர்படுத்த தான் பார்க்கணுமே தவிர இன்னும் இந்த கை வேண்டாம் இந்த கால் வேண்டாம் வெட்டி எடுத்துடலாமா? யோசித்து பாருங்க. வெட்டி எடுத்துருவா, இனி எனக்கு இந்த கை வேண்டாம், இந்த கை ஒரு சுண்டு வரல, கையை வெட்டி எடுத்துருங்க, இந்த கால் வேண்டாம் வெட்டி எடுத்துருங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? சீர் பொருந்தணும், மனம் பொருந்தணும், கருத்து வேறுபாடுகளை உங்களை விட்டு அகற்றணும். பாஸ்டர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே விசுவாசிக்க பிடிக்காது. என்ன பாஸ்டர் சொல்லிட்டாரு சொன்னா என்னங்க? நம்ம தகப்ப ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் நமக்கு புத்திமதி சொல்றதுல தப்பு இல்லையே. எங்க அப்பா எங்க ஊர்ல இருக்கிறாரு, 77 வயசாச்சு எங்க அப்பாவுக்கு. இன்னைக்கும் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கும் நல்ல ட்ரிங்க்ஸ் அடிப்பாரு. இன்னைக்கு என்ன கூட திட்டிருக்காரு, எவ்வளவு நாட்கள் திட்டிருக்காரு. என் பொண்ணு முன்னாலே திட்டிருக்காரு. ஒரு நாள் என் மகளுக்கே பயம் வந்துட்டு, என்னப்பா உங்க தாத்தா இப்படி திட்டுறாரு, தாத்தா இப்படி திட்டுறாங்க.
சரி தாத்தா தானம்மா விடு. அதுக்காக பத்தியா தாத்தா இப்படி திட்ட இனிமே வரக்கூடாது, தாத்தா கிட்ட வந்து நீ பேசாத அப்படியா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல. சரி நம்ம அப்பா தானே திட்டிட்டு போறாரு, நம்ம பெத்தவர் தானே, யாரும் எதுவும் திட்டிடக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிடக்கூடாது. எங்க கடங்காரன் திட்டுற விடவே உங்க குடும்பத்தில் யாராவது உங்களை திட்டாங்க? கடங்காரன் அப்படி திட்டுறான், நம்மளை வாய்க்கு வந்ததை திட்டுறான், என்னெல்லாம கேள்வி கேட்கறான். நம்ம குடும்பத்தில் அப்படி யார் நம்மளை கேட்டுட்டாங்க? கருத்து வேறுபாடு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது. உடனே இந்த குடும்பம் வேண்டாம், எனக்கு அடுத்த கல்யாணத்தை கேட்டுங்க. ஒரு கல்யாணத்தை நம்ம சரியா நடத்த முடியலன்னா அடுத்த கல்யாணத்தை எப்படி? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு கணவனோடய உருப்படியா வாழ முடியல, மனைவியோட வாழ முடியலன்னா நமக்கு இன்னொரு கல்யாணம் என்னத்துக்குங்க? அதுக்கு அப்படியே இருந்துட்டு போறது நல்லது என்ன பொறுத்தவரை. ஒருவேளை சரியான காரணங்களோடு இருந்து நீங்க விவாகரத்து பண்ண தப்பு இல்லை, நான் அதை தவறு சொல்லலை. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு நிறைய குடும்பங்கள்ல. நான் அதெல்லாம் பேச முடியாது, இதில் பேசினா வல்கரா தெரியும். சில காரணங்கள் இருக்கு, அப்போ ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் சின்ன சின்ன காரணத்துக்கும் உடனே கருத்து வேறுபாடுகள், அதை களையணும். அந்த கருத்து வேறுபாடு இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அது சபையா இருந்தாலும் சரிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா அதை பேசி தீர்க்கணும். அதை எப்படி தீர்க்கணும்னா ஒரே ஒரு வழி உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். முதல்ல பகை உணர்வு மாறணும்னா நீங்க மன்னிக்கணும்னு சொன்னேன். இங்க நான் கருத்து வேறுபாடு நீங்கணும்னா உங்களுக்கு ஈஸியா ஒன்று சொல்றேன், விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாராவது ஒருவர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். யாராவது ஒருவர் இறங்கி போகணும், அதான் முக்கியம். ரெண்டு பேருமே நின்னீங்கன்னா, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, சபையில போதகர் விசுவாசியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தால் ரெண்டு பேரும் நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்னீங்கன்னா வைங்களேன், அந்த கருத்து வேறுபாடுகளை அகற்றவே முடியாது. யாராவது ஒருவர் இறங்கி போகணும். அல்லேலூயா. யாராவது ஒருவர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஆபிரகாம் மேய்ப்பர்களுக்கும் லோத்து மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துச்சு. ஆபிரகாம் டேய் என் கூட வந்துட்டு நீயே இப்படி பண்றியா, உனக்கு என்ன பண்றேன்னு சொல்ல. அவனை அழைச்சான், கூப்பிட்டான், வா லோத்துங்க வாப்பா. நம்ம மேய்ப்பருக்குள்ள நமக்கு ஏன் சண்டை? நீயும் நானும் சகோதரர்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீ வல பக்கம் போனா, ஆமா நீ தெற்கு பக்கம் போனா நான் வடக்கு பக்கம் போறேன், நீ கிழக்கு பக்கம் போனா நான் மேற்க போறேன். அந்த பிரச்சனையை எவ்வளவு அழகா சால்வ் பண்றாரு பாருங்க. கர்த்தர் யார் ஆசீர்வதித்தார்? விட்டு கொடுத்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனா அதே லோத்து எந்த சொத்து பத்தோடு போனானோ ஒண்ணு இல்லாம வந்தாங்க. சம்பாதிச்ச எல்லாம் போச்சு. சோதம் குமாரா பட்டணத்துல 2 பிள்ளைங்களோடு வந்தான். யோசித்து பாருங்க. ஆனா ஆபிரகாமை அப்படி அல்ல, கர்த்தர் ஆசீர்வதித்தார், விட்டு கொடுத்தான். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கு. 2 வேசிகள் வந்து சண்டை போடுறாங்க. ஐயா இது என் குழந்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2 வேசிகள் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒருத்தி குழந்தை பிறக்குது, ஆண் பிள்ளை. அவ பெத்த 3 நாள் கழிச்சு இன்னொருத்திக்கு ஆண் பிள்ளை பிறக்குது. இதுல ஒருத்தி படுத்து புரண்டு பிள்ளைய கொண்டுட்டான். அதை ஒரு செய்தியா பேசலாம், அது இன்னொரு நாள் பேசுறேன். படுத்து புரண்டு பிள்ளைய பாதுகாக்க வேண்டிய தாய் பிள்ளை மேல புரண்டு படுத்து கொண்டுட்டான். கொன்னவன் என்ன பண்ணிட்டா, கொன்ன குழந்தைய தூக்கி அவ மடியில போட்டு இவ குழந்தைய தூக்கி இவ வச்சுக்கிட்டான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்பாங்க, அந்த மாதிரி டெஸ்ட்லாம் அன்னைக்கு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பனா பாத்துடலாம் யாரு குழந்தை, இது யார் சாயல்ல இருக்கு, என்ன ஏது. அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இயேசுநாதர் போன படகுலையும் அப்படித்தானே. இன்னைக்கு வானிலை சொல்லுது, இந்த புரவி புயல் நிவர் புயல் கடலுக்கு போகாதீங்க. அன்னைக்கெல்லாம் நமக்கு சொல்ல யார் இருந்தா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் சீசர்களுக்கு வானிலை மையமா இருந்துச்சு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் பண்ண முடியுமா? அதனால தான் சாலமோன் முன்னால 2 பேரும் சண்டை போடுறாங்க. இது ஏன் குழந்தை, அவ சொல்ல இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை. ராஜாவுக்கே மண்டை குழம்பிட்டு, என்னையா இது பெரிய பிரச்சனையா இருக்கு. சாலமோன் ஞானவான் அல்லவா? அல்லேலூயா. ஏன்னா அவனை உண்டாக்கிறவர் ஞானம் உள்ள தேவன் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப அங்க வாங்க, ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, வாழை எடுத்துட்டு வா, பாதியா வெட்டு, பாதியை இவளுக்கு கொடு, பாதியா இந்த பிராய்லர் கோழியை வெட்டி கொடுத்த கதையா தான் இருக்கு. வெட்டி கூட இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி. போ. அந்த பெத்த தாய் குடல் துடிச்சுதான். ஐயோ அந்த பிள்ளைய கொன்னுடாதீங்க, அந்த பிள்ளைய அவளுக்கே கொடுத்துருங்க, இது எனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல. தன் பிள்ளை தனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளை உயிரோடு இருந்தா போதும். அதான் தாயுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு.
அப்பதான் சாலமோன் சொன்னா, இவதான்ப்பா உண்மையான தாய், இவளுக்கு கூடு. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க விட்டு கொடுத்தா, தன்னுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை இழந்தா. போனாலும் பரவாயில்ல, பிள்ளை நமக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, உயிரோட இருக்கட்டும். அந்த தாய்க்கு தான் அந்த பிள்ளைய சாலமோன் கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க இறங்கி போறதுனாலயோ விட்டு கொடுக்கறதுனாலயோ நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை எந்த வழியிலையும் தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கோபம் வரலாம், கோபம் யாருக்கு தான் இல்லை. நேற்று பார்த்தீங்களா, கோபத்தில் நானே வந்துட்டேன். நான் அப்புறம் யோசித்தேன், ஐயோ செய்திக்கு என்ன கஷ்டப்பட்டாங்களோ தெரியலையே. ஆனால் எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. பிறதான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்த உடனே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்ட உடனே கோபம் வந்துட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, கோபம் எல்லாருக்கும் வரும். கோபம் கொண்டால் நீங்க என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நாகமான் பெரிய தளபதி, சீரியாவுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தவன், பெரிய போர்படை தளபதி நாகமான். ஆனா அவனோ ஒரு குஷ்டரோகி. எலிசாவை தேடி வாரான், இப்படி இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தன் இருக்காயா, அவனை போய் பாரு, உன் குஷ்டரோகம் மாறும். நாகமான் வீட்டில் வளர்ந்த சிறுமி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு படை பலத்தோட, ஏராளமான பொண்ணு வெள்ளியோட, அடே அப்பா, அவன் வந்து படைசூழ வந்து இறங்குறான். பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து இறங்குறான். எலிசா தீர்க்கதரிசி வீட்டு முன்னால வந்து நிற்கிறான். எலிசா என்ன பண்ணா, ஒரு ஆளை அனுப்பி, நீ போய் யோர்தான்ல 7 நேரம் ஸ்நானம் பண்ணுப்பா, அவ்வளவுதான். இவருக்கு வந்ததே கோபம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் தேசத்தில் நான் ஒரு வாய் அசைச்சா, கண் அசைச்சாலே என் வேலைக்கு செய்யறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. இந்த மனுஷன் வெளியே வந்து நம்ம உடம்ப தடவி எதையாவது செஞ்சு சுகமாக்குவான்னு பார்த்தா, நீ போய் எங்க போய் குழி 7 நாள் 7 நேரம் முங்கு, யோர்தான்ல முங்கு. கடும் கோபம் வருது அவனுக்கு. இப்ப எங்க தேசத்துல இல்லாத தண்ணி அங்க இருந்துற போது கடும் கோபத்துல திரும்புறான். இந்த தீர்க்கதரிசி இப்படி பண்ணி விட்டாருன்னு அப்பதான் எலிசாவுடைய வேலைக்காரர் சொன்னா, அதான் கோபப்படாதீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, வேற ஏதாவது சொன்னா நீங்க செஞ்சுதானே ஆகணும். என்ன ஒரு 7 நேரம் முங்கிதான் பாப்பமே. அந்த கோபம் கொஞ்ச நேரத்தில் தனிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தனிஞ்ச உடனே சரி, இவருக்கும் யோசனை வந்து, ஆமா என்ன 7 நேரம் முங்க சொல்றாரு, ரைட்டு முங்கிதான் பாப்போமேன்னு சொல்லிட்டு அந்த யோர்தான்ல 7 நேரம் முங்கும் போது அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இல்ல நான் பெரிய தளபதி, இவர் என்ன வந்து வெளியே பார்க்கல, என்னை வந்து தொடல, என்னை கேட்கல, எதையும் பண்ணல, அப்படியே நாட்டுக்கு போறேன்னு போயிருந்தாருன்னா சாகுற வரைக்கும் குஷ்டரோகியா இருந்து செத்து இருப்பார். ஆனா அவருடைய மாம்சம் எப்படி மாறிச்சா? அழகா மாறிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாகமான பாக்குறவங்களா, அழகா இதுக்கு முன்னால் இருந்த நாகமான் இப்ப என்ன அழகா மாறிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா சிறுபிள்ளை மாம்சம். அப்போ கொஞ்சம் இறங்கினார், வாழ்க்கையில இறங்கினார். கருத்து வேறுபாடுகள் வரலாம் தேவ பிள்ளைகளே, அண்ணன் நம்பிக்கையில வரலாம், சொத்துக்காக வரலாம். யாராவது ஒருத்தர் இறங்கி போங்க, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க, யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தியாகம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு எத்தனையோ மிஷனரிமார்கள் ரத்த சாட்சியா மரித்திருக்கிறாங்க. இன்னைக்கு வேத புத்தகம் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னா எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உயிரை எவ்வளவு விட்டுருக்காங்க தெரியுமா? இந்த வேத புத்தகத்தை தமிழ் மொழியில உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தியாகம். விட்டு கொடுங்க, கருத்து வேறுபாடுகளை அகற்றி போடுங்க. பவுல் பின்னாட்கள்ல அந்த கருத்து வேறுபாடுகளை எடுத்து போட்டார். தேவ பிள்ளை, இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் நம்முடைய திருச்சபையில கூட இருக்கலாம். கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் அழகா எழுதுகிறார், வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:18. நல்லா கவனிங்க. உங்களுக்கு அவர் சொல்ற, நான் சபையில வரும்பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பிரிவினை இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன்ப்பா. நீங்க நிறைய சபைகள்ல பிரிவினைகள். விசுவாசிகளாகி நீங்கள் தேவ பிள்ளைகளை கவனமா இருக்கணும். பிரிவினையை உண்டாக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அணைச்சு கொண்டு வரணும். யாரா இருந்தாலும் சரி. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க.
எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் சீர் பொருந்திருக்க வேண்டும் என்று புத்தி சொல்றாரு. அப்ப அவர் வாழ்ந்த நாட்கள்ல சபைகள்ல பிரச்சனை தான், நிறைய பிரச்சனைகள், சபைகள்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். ஆனா சீர் பொருந்துங்க, பிரிவினை இல்லாம இருங்க, கருத்து வேறுபாடுகளை எடுத்து போடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்க கூடாது. அம்மா அப்பாவோட பேசணும், அம்மா அப்பாவை நேசிக்கணும். சில பேரெல்லாம் பார்த்துருக்கிறேன், கடைசி காலத்தில் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க அம்மா அப்பாவுக்கு. செத்த பிறகு கல்லறை கட்டுவாங்க எங்க ஊர்ல. நான் இங்க யாரையும் சொல்லலை, பெரிய கிரானைட்ல கட்டி பெரிய அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க வருஷம் வருஷம். இருக்கும்போது அந்த தாய் தகவல் பச்சை தண்ணி கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணணும். ஆண்டவர் கற்பனைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார், கட்டளைகளில் சொல்லியிருக்கிறார், உன் தாய் தகப்பனை கணம் பண்ணு, அப்பதான் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, கருத்து வேறுபாடுகளை எடுத்து போடுங்க. அம்மா அப்பாவை நலம் விசாரிங்க. நீங்க இந்த சென்னையில் இருக்கலாம், அம்மா அப்பா ஊர்ல இருக்கலாம், நலம் விசாரிங்க, போன் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு எடுத்து போடுங்க. நிறைய வசனங்களோடு சொல்லலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமே 1 கொரிந்தியர் 13:11 மன்னிக்க 2 கொரிந்தியர் 13:11 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சந்தோஷமா இருங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது நல்ல கவனிங்க, அன்புக்கும் சமாதானத்துக்கும் உள்ள காரணர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருத்து வேறுபாடுகளை எடுத்து போடுங்க. மனைவியை மன்னிங்க, சகோதரனை மன்னிங்க, தாய் தகப்பனை மன்னிங்க, பிள்ளைகளை மன்னிங்க. சபை விசுவாசிகள், சபைகளை ஆமென், விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். நம்ம விசுவாசி ஒற்றுமையா இருக்கணும். நம்ம ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் ஒருவனும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்க சிதறடிக்கப்பட்ட கூடாது. ஆடுகள் சிதறடிக்கப்பட்டுனா அது எதிரிகளுக்கு வசமா போயிடும், நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் வசதியா போயிடும். ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும், மேய்ப்பனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும், மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க நிறைய சபைகளை உடைக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல பார்க்கிறேன். சபையில இருப்பாங்க, சபையில துரோகம் பண்ணி உடைக்கிறாங்க. ஒருவேளை அந்த துரோகமான கூட்டத்தில் சில பேர் சேர்ந்துடலாம், அறியாமல சேர்ந்துடலாம். தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்க கூடாது. நம்ம சபையை உடைக்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. 42 வருஷம் அப்படிதானே. இப்ப கடந்த மாதத்துல நீங்க 42வது வருஷம் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் ஒரு சபையை உருவாக்குவது, ஒரு ஆத்மாவை கொண்டு வருவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தேவ பிள்ளைகளே. அதனால கருத்து வேறுபாடுகள், யாராவது ஒரு கருத்து வேறுபாடுகளை போனாலும் கூட நீங்க விசாரிக்கணும். ஏமா என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணு கண்டு கூட வாங்க, நம்ம சபையில வாங்க, கர்த்தரை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். மனுஷனை பார்க்க கூடாது. யாரை பார்க்க கூடாது? மனுஷன் குறை இருக்குங்க, எல்லாத்தையும் ஒரு குறை இருக்கு. என்கிட்ட கூட குறை இருக்கு, என்கிட்ட குறை இருக்கு, எல்லாத்தையும் குறை இருக்கு. குறை இல்லாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவர்கிட்ட ஒருத்தர் குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை. அதனால குறைகள் இருக்கும், அதை கலைந்து எடுத்து போடணும். கருத்து வேறுபாடுகளை எடுத்து போடுங்க. இந்த கருத்து வேறுபாடு இருக்க இருக்க இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை கலையணும்னா தியாகம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஒரு பல்லவியை பாடுவோமா? கடைசி பாயிண்ட், கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு பல்லவி, ஜி மேஜர் படிங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுமா, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும்
சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு. எல்லாரும் பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சொல்லுங்க, தோல்விகள் வந்தாலும் ஹல்லேலூயா, கஷ்டங்கள் வந்தாலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். உயர்வானாலும் சொல்லுமா, உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் யார் நம்மோடு இருக்கிறார்? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன். அழகா பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியும். பணம் வந்தாலும் சோத்திரம், வராட்டினாலும் சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய நேரம் ஊழியத்தின் பாதியில பர்ஸ்ல காசு இருந்தாலும் சோத்திரம் பண்ணுவேன், இல்லாட்டினாலும் சோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். தேவ பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு காரியத்தை, நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலுக்கு காரணம் என்ன? எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 15:14. இங்க சாமுவேல் கேட்கிறார் சவுலை பார்த்து, அப்படியானால் என் காதுகளில் விடுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? சவுலே, என் காதுல விடுற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? மூன்றாவது பாயிண்ட், அகற்ற வேண்டியதே அகற்றம், இல்லைன்னா இரைச்சல் வரும். அகற்ற வேண்டியதே அகற்றாததினால் இரைச்சல். முதல்ல இரைச்சல் பகை உணர்வினால் இரைச்சல். இரண்டாவது இரைச்சல் கருத்து வேறுபாடினால் இரைச்சல். மூன்றாவது அகற்ற வேண்டியதை அகற்றணும். இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்ட்ட சொல்லிப்பாரு, எப்ப நீ அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போற, ஆனால் இந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணும்போது நீ என்ன செய்யணும்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை. நல்ல கவனிங்க, அவன் மேல் இரக்கம் வைக்காத. ஆமா, ஒருத்தனை விட்டு வைக்காத, ஒருத்த மேல கூட இரக்கம் வைக்காத. ஸ்திரீகள், பிள்ளைங்க, ஆடு, மாடு, ஒட்டகம் ஒன்னையும் விட்டு வைக்காத. ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து முதலாக கானானை நோக்கி வரும்போது முதல்ல யுத்தத்துக்கு வந்தவன் இந்த அமலேக்கியன் தான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. முதல் யுத்தத்துக்கு வந்த இந்த அமலேக்கியன். அதனால கர்த்தருடைய கோபம் இந்த அமலேக்கியர்கள் மேல இருந்துச்சு. அதனால இப்ப சவுல்ட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ ஒருத்தனை விட்டு வைக்காத, ஒருத்த மேல கூட இரக்கம் வைக்காத. ஸ்திரீகள், பிள்ளைங்க, ஆடு, மாடு, ஒட்டகம் ஒன்னையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். ஆனா இவன் என்ன செய்வான்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9. ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் நல்லவங்க நலமான எல்லாவற்றையும் அண்டர்லைன் பண்ணுங்க. அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து நலமான எல்லாவற்றையும். இவர் கண்களுக்கு எதெல்லாம் நலமா இருக்கு? நல்ல முதல் தரமான ஆடு, முதல் தரமான ஒட்டகம்,
கொழுமையா இருக்கிற ஆடு, செழுமையா இருக்கிற ஆடு, ஒட்டகம் எல்லாத்தையும் கொன்னுனா ராஜாவை உயிரோட வச்சிருக்கிறான். முதல் தரமானவைகளை எடுத்துட்டு நலமானவைகளை வச்சுட்டு ஒண்ணுக்கு உதவாதத. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து இதெல்லாம் ஏப்பா வச்சிருக்கேன்னா அவன் என்ன சொல்றாங்க 15ஆம் வசனத்துல. ஆமென். நலமானவைகளை உம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு நலமானதை உமக்கு கொடுக்கிறதுப்பா, ஏசப்பாக்கு கொடுக்கிறதுப்பா. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனைதுன்னு ஓனா என்ன செஞ்சுதான் சொல்லுங்க. என்ன புரியலையோ? ஆடு நனைன்னு ஓனாய் வருத்தப்பட்டுச்சா, நீ ஏன்பா நனைகிற, கொஞ்சம் இந்த என்கிட்ட வா, என் பக்கத்தில் இருக்கு, உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். அது அதுக்காக கூட்டிச்சு ஓனாய். உன் பக்கத்தில் வந்தவொடனே இவனை அடிச்சு சாப்பிடணும். சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர் கூப்பிடுவாங்க, வாங்க எங்க பக்கத்தில் வாங்க, எங்களோட இருங்க. ஜாக்கிரதை. ஆட்டுத்தோலை போத்துட்டு வருவாங்க கள்ள தீர்க்கதரிசிகள் கூட. ஆனா உள்ளத்துக்குள்ள எப்படி இருப்பாங்களா? பச்சிக்கிற. ஆமா, வெளியே பார்த்தா ஆடுதான், ஆடு மாதிரியே இருப்பாங்க, ஆடு மாதிரியே இருப்பாங்க, ஆடு மாதிரியே செய்க. ஆனா உள்ளுக்குள்ள பச்சிக்கிற ஓனா. இவன் பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு உன்ட கர்த்தர் பலியை கேட்டாரா? உன்ட சொன்னது என்ன? ஆனா இவர் நலமானதை எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா இவருடைய மைண்ட், இவருடைய செட்டப், இவருடைய பிளான், இவருக்கு இது அருமையா தெரியுது. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது அருமை இல்லை. சில நேரங்களில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க பார்வைக்கு சிலது அழகா தெரியலாம், உங்க பார்வைக்கு இது ஓகேவா தெரியலாம், உங்க பார்வைக்கு இது பெஸ்டா தெரியலாம். ஆனா கர்த்தரின் பார்வைக்கு அது எப்படி இருக்கு ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பிரியமில்லாதது வந்துடக்கூடாது வாழ்க்கையில. தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அதை அகற்றிடணும். இவன் அகற்றல, நலமானதை எடுத்து வைத்துக் கொண்டான். அகற்ற வேண்டியதை அகற்றணும். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாதது நம்முடைய எல்லைகளுக்குள்ள, நம்முடைய குடும்பத்திற்குள்ள, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள, நம்முடைய ஊழியத்துக்குள்ள வரக்கூடாது. விட்டு போன பாவம் வரக்கூடாது, விட்டு போன சிநேகம் வரக்கூடாது. சில சிநேகத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, மறுபடியும் அந்த சிநேகத்துக்குள்ள போக கூடாது. Facebook வாட்ஸ்அப்ல சில சிநேகம் தவறான சிநேகமா இருக்கலாம், போயிருப்பீங்க. ஆனா மறுபடியும் வெளியே வந்திருப்பீங்க, மறுபடியும் உள்ள போயிடாதீங்க, மறுபடியும் உள்ள போயிடாதீங்க. அகற்ற வேண்டியதை அகற்றுங்க. தேவனுக்கு பிரியமானது நம்முடைய எல்லைகள்ல வரக்கூடாது. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை தான் செய்யணும். பலியை பார்க்கல எது முக்கியமா? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். எங்க நம்மளை விட கொடுக்கிறவன் இருக்கான் உலகத்தான், அள்ளி அள்ளி கொடுக்கிறான், உண்டு இல்லை, கோடி கணக்கில் கொடுக்கிறான், என்ன முடியல. என்றைக்கு மிஷினை வச்சு என்றாங்க, இன்னும் எப்படி இல்லாம என்றாங்க போல எனக்கு தெரியல. நம்மளை விட எவ்வளவு பேர் கொடுக்கிறான், கோடி கோடியா கொட்டுறான். ஆண்டவர் பணத்தை எதிர்பார்க்கல, நம்முடைய செல்வத்தை எதிர்பார்க்கல. அவர் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சவுல் என்ன நினைச்சிட்டான், இது நலமா இருக்குதே, இந்த ஆடு பார்க்க நல்லா இருக்கு, இந்த மாடு நல்லா இருக்கு, இந்த ஒட்டகம் நல்லா இருக்கு, இதை வச்சுக்கிடுவான். ஆனா கர்த்தர் சொன்னது என்ன? எல்லாத்தையும் அகற்றிடணும், எல்லாத்தையும் அகற்றிடணும். தேவ பிள்ளைகளை அகற்ற வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில அகற்றணும். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாரம்பரியங்கள் இருக்கலாம். நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன். அன்னைக்கு ஒரு சபையில நான் குருத்தோலை ஞாயிற்கு பிரசங்கம் பண்ண போறேன். 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க, நான் 9க்கே போயிட்டேன். அவங்க எல்லாம் குருத்தோலை பிடிச்சி 12 மணிக்கு வராங்க மதியம் வெயில்ல. ஐயோ, பாதி வயசானவங்க மயங்கிட்டாங்க. மயங்கி அவங்களுக்கு மோர் கொடுத்து உட்கார வச்சு 12 மணிக்கு மேல எனக்கு செய்தி கொடுக்காங்க. 12:30 கொடுத்துட்டு 1:30 வரை பேசுங்க. எனக்கே மயக்கம் வந்துட்டு. நான் வேற பாஸ்டிங்ல போயிருக்கிறேன், காலங்காத்தால் எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு. நான் முடிஞ்ச வரை கேட்டேன், என்ன பிரதர் பாஸ்டர் இதெல்லாம்? அவங்க ஒரு நிர்வாகம், ஒரு போதகரை போட்டு செய்கிறாங்க. நம்ம பாஸ்டரை குறை சொல்ல முடியாது, ஒரு நிர்வாகம். அவங்க அந்த நிர்வாகத்தில் ஒரு பாஸ்டருக்கு மாத சம்பளம் போட்டு, அப்போ நான் அந்த நிர்வாகத்தில் பேசுகிறேன், என்னங்க இவ்வளோ நேரம் பண்ண, இந்த குருத்தோலை நேரம் ஒரு 7 மணிக்கே 8 மணிக்கே காலையிலே வச்சா நல்லா இருந்திருக்குமே. இல்லை, இது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் இப்படி தான் செய்கிறோம். நாங்கள் 11 மணிக்கு தான் வாக்கிங் போவோம். அப்படியே அந்த குருத்தோலையை பிடிச்சிட்டு, வெயில் மார்ச் ஏப்ரல் வெயில் எப்படி இருக்கும் நம்ம யோசித்து பாருங்க.
பாரம்பரியம். நீங்க நிறைய பேர் பாரம்பரியத்தை ஆண்டவர் விரும்பல. நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, ஜாதி பார்க்கிறது. நீங்க நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன், நாள் பார்த்து தான் கல்யாணம் நடக்குது. நிறைய பிசினஸ் நாள் பார்த்து, வாஸ்து பார்த்து. சமீபத்தில் ஒரு சகோதரியை சந்திக்க போனேன், குழந்தை பிறந்துச்சு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்த டேட், ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, ஐயா இந்த 25ஆம் தேதி எங்களுக்கு டாக்டர் டேட் கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் பார்த்தா 5ஆம் தேதியே குழந்தை பிறந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், என்ன அட்வான்ஸாக குழந்தை பிறந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு எதுவும் முடியலையா, வலி எதுவும் வந்துட்டா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இல்லை. அவங்க சொன்ன காரியம் ரொம்ப வேடிக்கையா இருந்தது. என் கணவரும் 5ஆம் தேதி தான் பிறந்தாரு. எப்படி? அதனால நாங்கள் யோசித்தோம், இந்த பிள்ளையும் 5ஆம் தேதி பிறந்தா நல்லா இருக்கும், 2 பேருக்கும் 5ஆம் தேதி தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எங்க கிறிஸ்தவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, இதை தேவன் விரும்புவாரா? இதை தேவன் அங்கீகரிப்பாரா? யோசித்து பாருங்க. நம்ம லைஃப்ல நிறைய இடங்களை தவறு செய்கிறோம். எங்க தவறுகிறோம் பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாரம்பரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அங்கே இரைச்சல் வரும். சவுல் வாழ்க்கையில இரைச்சல் வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பொல்லாத ஆவி அவனுக்கு கட்டளையிட்டார். தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல். சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக்கிட்டே இருந்தது. சாகுற வரைக்கும் கலங்க பண்ணுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் போல நானும் சபைக்கு வரேன், எல்லாரும் போல நானும் பைபிள் வாசிக்கிறேன், எல்லாரும் போல நானும் ஆராதிக்கிறேன், எல்லாரும் போல எல்லாரும் வரலாம் சபைக்கு. எல்லாரும் போல நானும் ஸ்கூலுக்கு போனேன். 10ஆம் கிளாஸோட என் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் போல ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம். யோசித்து பாருங்க. எல்லாருமே என்ன கவர்மெண்ட்ல போய் கலெக்டர் ஆகி போய் உட்கார்ந்துட்டோமா? இல்லையே. அதே மாதிரி எல்லாரும் போல சரியா வந்தேன் அது மாத்திரமல்ல. அம்மா ஐயா புரிந்து கொள்ளுங்க, எல்லாரும் போல நான் வழக்கமா வந்தேன், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. இவன் பாருங்க, 40 வருஷம் அரசாட்சியில இவனுக்கு கர்த்தர் ஒரு பொல்லாத ஆவியை வரவிட்டார். அவன் ஊழியக்காரனே சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிங்க. சவுலின் ஊழியக்காரன் சொல்றான், தேவனால் விடப்பட்ட. அவனுக்கே தெரியுது, அப்பா இந்த ஆவி யாரால விடப்பட்டிருக்கு. சில ஆட்களை பார்த்தாலே தெரியும் இந்த ஆவி யாரால வந்திருக்குன்னா தெரிஞ்சுப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் மேல என்ன ஆவி இருக்கு பகுத்தறிய வர நமக்கு தெரியும். இவங்க மேல என்ன ஆவி இருக்கு, என்ன நோக்கத்தோடு பேசுறாங்க, எதற்காக பேசுறாங்க, ஏன் நம்ம கிட்ட இருக்கிறாங்க தெரியும். ஊழியக்காரனுக்கு தெரியுது, ஐயா இது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அதே மாதிரி 1 சாமுவேல் 18:9-10 மீண்டும் அந்த பொல்லாத ஆவி அவன் மேல வருது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல இருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் தத்தளிச்சு அவன் மரண மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. வாசித்து பார்க்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. முடிய போறேன். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் கர்த்தரை தேடல, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடின நிமித்தம் செத்து போனான். அதற்காக யார் அவனை கொன்றாரா சொல்லுங்க? கர்த்தர் கொன்னாருங்க. கர்த்தர் கொன்னாருன்னா கர்த்தர் போய் கொல்லல, கர்த்தருடைய சித்தத்துல அவன் செத்து போனான். பெலிஸ்தர்ட்ட அவன் செத்து போனான், பெலிஸ்தருடைய படையில அவன் செத்து போனான். கர்த்தர் சித்தம் வச்சுட்டாரு. சவுல் கதை இன்னையோட க்ளோஸ் பண்ணிடுவோம், முடிச்சிருவோம், கதை முடிஞ்சுது. இனி அவன் இருந்து பிரயோஜனம் இல்லை, இல்லாம இருந்து பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சது கதை. ஏன்னா கர்த்தருக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், அஞ்சனம் பார்க்கணும் அவங்களை தேடினான்.
இன்னைக்கு நம்ம யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுகிறோமா? இந்த ஆலயத்தில் கர்த்தரை தேடுகிறோமா? மனுஷனை தேடுகிறோமா? யோசிங்க. மனுஷனுக்காக ஆலயத்தில் வரக்கூடாது, கர்த்தருக்காக வரணும். ஹல்லேலூயா. சில சபையிலெல்லாம் பார்ப்பேன், சில மனுஷர்களுக்காக பார்ப்பாங்க. நான் ஊழியத்தில் இருந்தேன்ல, மோகன் செய்யா கூட அவர் முன்னால் நடிப்பாங்க. சில பேர் முன்னால் நின்றுக்கிட்டு அவர் பார்க்கணும், அவர் கண்ணை எங்க அவராக பார்க்கணும், உங்களை கர்த்தர் பார்க்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள தெரியல ஆவிக்குரிய அனுபவம். சில மனிதர்களை பார்க்கணும், மனிதர் அவர் நம்மளை பார்க்கணும், அவர் நம்ம முன்னால நாம ஜெபிக்கிறத பார்க்கணும், அவர் நம்ம ஆராது. என்னங்க மனுஷன் பார்க்கணும்? கர்த்தர் பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கணும். அப்ப இந்த சபையில 42 வருஷம் இருக்கிற இந்த சபையில கர்த்தரை பார்க்கணும். இந்த சபையில கர்த்தர் உங்களுக்கு எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி மறக்க கூடாது, நன்றி மறக்க கூடாது. ஆண்டவர் நன்றி மறவாத தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் யார் யார் என்னென்ன பண்ணினாங்கலாம் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் யோசித்து பார்ப்பேன், எல்லாரும் ஏன் அவர் குறிப்பிடுறாருன்னா அவங்க செய்த கிரியைகளை எழுதி வைக்கிறாரு. நீங்களாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அகற்ற வேண்டியதை அகற்றணும். சவுல போல இருந்துடக்கூடாது, சவுல போல இருந்துடக்கூடாது. நமக்கு நலமா இருக்குன்னு சொல்லி, நமக்கு வசதியா இருக்கு சொல்லி, சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வசதியா இருக்கு, அந்த பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான், இங்கே தான் ஆலயம், அதுக்காக நம்ம காலங்காலமாக வந்து சபையை மறந்துடலாமா? யோசித்து பாருங்க. வட இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க தெரியுமா? விடிய காலம் நடந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடந்து ஆலயத்தில் வந்து ஒரு ஆராதிக்கிறாங்க. ஒரு அரச மரத்தில் ஒரு ஆலமரத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. கர்த்தரை தேடி ஓடி வராங்க. அதனால தான் அங்கே அற்புத அடையாளம் நடைபெறுகிறது. நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, இரைச்சல் இருக்காது. ஆமென். 3 காரியங்கள் சொல்லிருக்க. நம்பர் 1, பகை உணர்வினால். அப்ப நம்ம மன்னிக்க முடியாதவங்களை மன்னிக்கும் போது அந்த இரைச்சல் நம்மளை விட்டு என்ன செய்யும்? போயிடும். நம்பர் 2, நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலுக்கு காரணம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்ன சொன்னேன்? கருத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த கருத்து வேறுபாடு நீங்கணும்னா விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும், இறங்கி போகணும். 3வது, அகற்ற வேண்டியதை அகற்றணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? அகற்ற வேண்டியது. குறி நாள்லாம் பார்க்க கூடாது. பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், குறி நாள் பார்க்காதீங்க, நாட்களை விசேஷித்து கொள்ளாதீங்க. இந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, திடீர்னு அவங்க விசுவாசி போன் பண்ணி, பாஸ்டர் இந்த கம்பெனிக்கு வாங்க, கார் கம்பெனி. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா வாங்க. சரி நம்ம விசுவாசியா என்ன சரி போயாச்சு. போனால் அங்கே ஒரு காரை ரெடியாக நிப்பாட்டி வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னப்பா திடுதிப்புன்னு சொல்ற அப்படின்னாங்க. இல்லை இன்னைக்கு நல்ல நாள்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நாள்? பாஸ்டர்ட்டே சொல்றாங்க, நல்ல நாள் பாஸ்டர், இன்னைக்கு வாங்கினா கார் நல்லா இருக்கும். கார் நீ ஓட்டுற பொறுத்து தான் நல்லா இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீ சரியா ஓட்டாம எங்கேயா கொண்டு போய் முட்டினா அது நல்லாவே இருக்காது. அப்போ எதெல்லாம் ஏன் இதை சொல்ற? இன்னைக்கு அறியாம வளரல, ஜனங்கள் வளரலைங்க. அதான் சொன்னல, சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு 12ஆம் கிளாஸ் வரை போவாங்க. 12ஆம் கிளாஸ் வரை போறதுல பிரச்சனையே கிடையாது. போனவொன்னு அறிவுலாம் வந்துடுறேன். அதனால தான் சொல்றேன், ஆலயத்துக்கு இத்தனை வருஷம் வந்து அத்தனை அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க வளரணும். நீங்க பாலுன்னவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பால் குடிக்கிற குழந்தை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அழுதுகிட்டே இருக்கும். ஏன் சொல்லுங்க? பசி தாங்க. பிரியாணி சாப்பிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பசியே என்ன செய்யாது. காலையில் ஒரு 5 பூரி சாப்பிடுங்களேன், கொஞ்சம் பொங்கல் வச்சு சாப்பிடுங்க, மதியம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. அப்படிதான் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். வேத வசனங்களில் கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியே எடுக்காது. இல்லைன்னா இந்த சின்ன பிள்ளை மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அழுதுகிட்டே இருப்பீங்க. பேனா இல்லை, பென்சில் இல்லை, அது இல்லை, வாடகை இல்லை, இது இல்லை. லைஃப்பை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அகற்ற வேண்டியதை அகற்றுங்க. அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாதது உங்கள் எல்லைகள் என்ன செய்யக்கூடாது. நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், எல்லைகளில் என்னெல்லாம் இருக்கணும். ஏன்னா எல்லைகளில் வரக்கூடாது பணம், பதவி, பொருள், பண ஆசை, பொருளாசை, இதெல்லாம் உங்கள் எல்லைகளில் வரக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நேரம் ஆயிட்டு எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுவோமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இ மேஜர் பிடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமை
பாடுமாமே. ஆவியானவரே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. ஆமே உம் வல்லமைய எம்மை நிறைத்து ஜீவத்தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்ததே, நீராளுகை செய்யும் ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுமா. ஆமென். ஆலோசனை காத்த நீராளுகை செய்யும் ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டும் வாரும் தூய ஆவியே. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. உம் வல்லமையால் நீராளுகை செய். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற இரைச்சல்கள் மாறணும். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா இரைச்சல்கள் மாறணும். ஆண்டவர் கடலை பார்த்து சொன்னார், காற்றை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு இரைச்சல் உங்க குடும்பத்துல, உங்க பெற்றோர்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில, பிசினஸ்ல ஏதோ ஒரு இரைச்சல். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பகை உணர்வை எடுத்து போடுங்கப்பா, என் கசப்புகளை எடுத்து போடுங்கப்பா, என்னை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா, என்னை மன்னிக்கக்கூடிய சில நேரங்கள்ல சிலர் செய்கிற காரியங்கள் என்னால மன்னிக்க முடியல, ஆனாலும் எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த கிருபையை தாங்கப்பா. தேவ பிள்ளையே, நீ எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார். ரெண்டாவது சொல்லுங்க, கருத்து வேறுபாடுகளை என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. நான் விட்டு கொடுக்க கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. நான் விட்டு கொடுக்கணும், நான் இறங்கி போகணும், நான் தியாகம் பண்ணணும் ஆண்டவரே. மூணாவது சொல்லுங்க, அகற்ற வேண்டியதை அகற்றணும். என் குடும்பத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பணமோ பொருளோ பதவியோ வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், விட்டு போன பாவங்கள், விட்டு போன சிநேகங்கள், விட்டு போன ஐக்கியங்கள் என் வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே. அகற்ற வேண்டியதை அகற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த 12வது மாதத்துல எங்களை ஆசீர்வதிங்க. இந்த பண்டிகையின் மாதங்கள்ல கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேளுங்கம்மா, அம்மா கேளுங்க. ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை குணப்படுத்துகிற தேவன். அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. என் சாபங்கள் மாறட்டும் ஆண்டவர், என் வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவர், என் தரித்திரம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கடன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையை மாற்றுங்க. வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியில இருந்து சுகம் கொடுங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய போதகர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஐயாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, ஐயாவுக்கு நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த வயது முதிர்ந்த நாட்கள்ல இப்படி ஒரு மூத்த ஊழியர் எங்களுக்கு இருப்பது ஒரு ஆசீர்வாதம் அப்பா. மூத்த போதகர் எங்களுக்கு இருப்பது ஒரு ஆசீர்வாதம் அப்பா, ஆசீர்வாதம். அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, நல்ல ஆலோசனை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த திருச்சபையை இன்னும் கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி வழியத்தக்க கர்த்தர் கொண்டு வருவீராக. ஐயாவோடு தோள் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு மியூசிக் பிள்ளைகளுக்காக, மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த சபையில சின்ன சின்ன வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.